Hey guys, welcome back to a new video. So disappointing CSK GT match அப்புறமா இன்னைக்கு நம்ம சந்திக்கிறோம். நேத்திக்கு அன்ஃபார்ச்சுனேட்டா நல்ல வீடியோ போஸ்ட் பண்ண முடியல டியூ டு கமிட்மெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே அண்ட் ஜிடி விளையாட மேட்ச் பற்றி பேச போகிறோம். அஃப்கோர்ஸ் நடந்த விஷயங்கள் அண்ட் சிஎஸ்கே பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் பேசலாம். அண்ட் சிஎஸ்கே ஆயுஷ் மாத்திரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆல்மோஸ்ட் இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன கதை அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ லைக் தேடிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஆப்வியஸாக நேத்திக்கு மேட்ச் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஆர்சிபி அண்ட் டிசி ப்ளே பண்ணியிருந்தாங்க. நேத்திக்கு டிவியை கொஞ்சம் லேட்டாக ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது ஒரு 7:45 ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா டிசியோட பேட்டிங் ஆர்டரே கம்ப்ளீட்டாக காணாம போயிருப்பாங்க. ஸோ 8 for 6 அட் பாயிண்ட் இருந்தாங்க. எனக்குலாம் பார்க்குறப்ப செம ஷாக் ஆயிருச்சு. இந்த டீமோட 264 ரன்ஸ் லாஸ்ட் மேட்ச்ல ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு பேட்டிங் டிஸ்பிளே டிசி காமிச்சாங்க. ஐபிஎல் ஹிஸ்டரியில் பவர் பிளேல லோவஸ்ட் எவர் டோட்டல் நேற்றுக்கு டிசி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் 13 ரன்ஸ் இன் 6 overs அண்ட் ஆல்ரெடி 6 wickets ஆர் கான். அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் அண்ட் அபிஷேக் போரல் ஏதோ கொஞ்சம் ரன் தேதி ஒரு 50 ரன் கிராஸ் பண்ண வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டிசி இந்தியன் 75 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. அந்த டோட்டல் ஆர்சிபி ஜஸ்ட் எஃபர்ட்லெஸ்ஸாக 6.4 overs கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பிச் வாசன் தட் பேட். டிசி ப்ளே பண்ண அளவுக்கு பிச் மோசம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அஃப்கோர்ஸ் இந்த பேஸ் பாலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருந்துச்சு தான். பிகாஸ் ஜாஸ் ஹேசல்லாம் கண்ணா பின்னாடி போட்டார். அவருக்கு நல்ல பவுன்ஸும் இருந்துச்சு. அண்ட் புவி வந்து இஸ் ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப்ல இருக்காருங்க. 3 overs 5 runs அண்ட் 3 wickets எடுத்திருக்காரு. வாட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பெல். அண்ட் ஜாஸ் ஹேசல் அவரோட ஓப்பனிங் ஸ்பெல்லே வந்து கம்ப்ளீட்டாக டிசியோட ஹோப்ஸை வந்து முடிச்சு விட்டுருக்கும். பிகாஸ் கேஎல் ராகுல் ரிமூவ் பண்ணாரு. ஜஸ்ட் ஒரு 15 minutes ஆஃப் பேட் கிரிக்கெட் உங்களுக்கு எவ்வளோ மோசமான ஒரு பொசிஷனுக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறது இந்த மேட்ச் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது என்னன்னா, இந்த மேட்ச்ல கூட இவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஸ்டார்ட்க்கு அப்புறமா கூட டிசி அவங்க இம்பாக்ட் சப்பை யூஸ் பண்ணல. 8 for 5 திரும்ப எழுந்திருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் டிசி அவங்க இம்பாக்ட் சப்பை யூஸ் பண்ணாங்க. அபிஷேக் போரலை உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனால் அன்னைக்கு சிஎஸ்கே கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணியிருக்க முடியும். அதாவது அவங்க இருந்த பேட் பொசிஷன்லேருந்து கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணியிருக்க முடியும்னு சொல்ல வரேன். பட் அன்னைக்கு ஃபிளெமிங் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட் எடுத்த முடிவு எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். 25 for 2 இருந்தப்பே வந்து சர்ஃப்ராஸ்க்கான இம்பாக்ட் சப்பை கொண்டு வந்தாங்க. அதுவும் சர்ஃப்ராஸை ரீப்ளேஸ் பண்ணி தான் உருவில் 11 வந்திருக்காருன்றப்போ நீங்கள் உருவில் அவுட் ஆனதுக்கு அப்புறமா உடனே சர்ஃப்ராஸை சென்ட் பண்ணுவீங்களா? அதுவுமே எனக்கு புரியல. சர்ஃப்ராஸ் கன்கிட்ட என்ன சொல்லி அமிச்சாலும் தெரியல. 2 wicket போயிருக்குன்றப்போ அவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாலே சுத்துறாருங்க. அதான் எனக்கு புரியல. பிளைண்டா ஸ்லாக் பண்ண பார்த்தாரு. உருவில் மேல அதிகமான ஹோப்ஸ் வச்சிருந்தோம். அவர் கம்ப்ளீட்டா டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு ஃபேன்ஸை. ஏன்னா நீங்க ரபாடா போடுற 150 பேஸ்ல நீங்க ஸ்டெப் டவுன் பண்ணி ஆட பாக்குறீங்க. ப்ரோ சீரியஸ்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க உருவில் படேல், நீங்க ஒரு பிரெண்டன் மெக்கலும் கிடையாது. அண்ட் எனக்கு என்ன ஃபன்னியா இருக்குன்னா, அதுக்கு முந்தின பால், அதாவது அவுட் ஆனதுக்கு ப்ரீவியஸ் பால் தான் ஒரு பவுண்டரி வந்திருக்குன்றப்போ ரபாடா வாஸ் பிரீத்திங் ஃபயர். அவரோட ஓவரை கடந்து போறது தான் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேனுக்கு அழகு. பட் உருவில் அவரோட இன்எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாரு. அண்ட் சர்ஃப்ராஸ் கான் அவரை பற்றி நான் முன்னாடியே பேசின மாதிரி தான். நீங்கள் இம்பாக்டாக வரப்போ கண்டிப்பாக யூ வில் ஹேவ் கிளாரிட்டி. நீங்கள் என்ன ரோல் இன்னைக்கு ப்ளே பண்ண போறீங்க, நீங்கள் தான் ரொம்ப முக்கியமான பேட்டராக வேறு இன்னைக்கு இருக்க போறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் யூ வென்ட் ஃபார் த ராங் ஷாட் அட் த ராங் டைம். சர்ஃப்ராஸ் இம்பாக்டாக வந்ததுனால நம்மளால முகேஷ் சௌத்ரி இம்பாக்ட் சப்பா கொண்டு வர முடியல. அதுவுமே ஒரு பெரிய மிஸ்ஸாக இருந்துச்சு. அண்ட் ருத்ராஜ் போஸ்ட் மேட்ச் அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு லாஸ்ட் 2 matchesல ஒரு 60 or 70% அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு சேப் ஆஃப் பிச் எப்படி பிஹேவ் ஆகணும். பட் இன்னைக்கு மேட்ச் அப்போ வந்து we didn't have any idea. அண்ட் பை த டைம் நாங்கள் அடாப்ட் ஆகி சேஞ்ச் ஆகிறதுக்குள்ள we were too late னு ருத்ராஜ் சொல்லியிருக்காரு. எப்போலாம் மேட்சை லூஸ் பண்ணுறோமோ அப்போலாம் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறதுமா இந்த பிச்சை ப்ளேம் பண்ணுறது எனக்கு என்னமோ சரியாக படலை. அது எப்படி அவே டீம் மட்டும் க்ளீனாக பிச்சை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. இத்தனைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேறு இருந்துச்சு. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வேறு பண்ணீங்க. என்னோட ப்ரிவியூ வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறது இங்கே நல்லா இருக்கும். பிகாஸ் இது ஒரு டே கேம் அண்ட் ஆப்வியஸாக வந்து இங்கே ஹீட் ஓவராக இருக்கிறதுனால ஃபீல்டிங் பண்ணுற டீம் தான் வந்து கஷ்டப்படுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். சுப்மன் கில் அழகாக உங்ககிட்ட வின்ன கையிலேயே கொடுத்துட்டாரு. நீங்கள் டாஸ் அப்பே வந்து மேட்சை வின் பண்ணிட்டீங்க தான் நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்படி ப்ளே பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது ஆக்சுவலி. ஒரு பெரிய வின் மூலமா நம்மளுக்கு ஹோப் கொடுக்குறாங்க. அடுத்த மேட்ச் எப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட் நடக்கிறது, இந்த மாதிரி தான் இந்த சீசன் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸா. ஸோ நத்திங் கேன் பி டன். சிஎஸ்கே எம்ஏ மேட்ச்சுக்கு ஸ்டேடியம்லாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் இந்த மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறமா 2000 ஸ்பெண்ட் பண்ணி போகணுமாடா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்திருக்கு. அண்ட் நான் டிக்கெட்ஸுமே புக் பண்ணல. இன்னைக்கு டிக்கெட்ஸ் வேறு ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சேப்பாக் ரசிகர்கள் நினச்சா ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. 2000 3000 ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போயிருக்காங்க. 28 for 3 இன் பவர் பிளே நாட் அட் ஆல் அக்செப்டபிள். நீங்கள் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் போட்டிருக்கலாம், ஒரு ஃபைட்டாவது கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எதுவுமே பார்க்க முடியல. ஓவர் 10 அந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் தான் வந்து நம்ம டீம்லேயே வந்து ஒரு ஸ்பிரிட்டோட விளையாடுறாங்க. மற்ற எல்லா பிளேயர்ஸுமே வந்து ஜஸ்ட் ஃபார் த நேம் சேக் விளையாடுற மாதிரி இருக்குது. ருத்ராஜ் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். அவர் நல்ல நாக் ப்ளே பண்ணாருன்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் அவர் மோசமான நாக் ப்ளே பண்ணாருன்னு சொல்ல முடியாது. கேமை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ளே பண்ண மாதிரி இருந்துச்சு. விக்கெட்ஸ் போயிருக்குன்றப்போ அவராலே எதுவும் செய்ய முடியாது தான். அதுவும் அவர் லோ ஆன் கான்ஃபிடன்ஸில் இருக்காரு. பெருசாக அவருக்கு இந்த சீசனில் படலைன்றப்போ கன்சிடரிங் ஆல் தீஸ் திங்ஸ் அவர் ப்ளே பண்ணியிருக்கிற இந்த நாக் வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட்டபிளான ஒரு நாக் தான். 74 of 60 நாட் பேட். ஆக்சுவலி 2 of 18 இருந்தார். ஃபர்ஸ்ட் 2 பால் பவுண்டரி அடிச்சாரு. அதுக்கப்புறமா தான் வந்து அவரோட கேமில் வந்து ஒரு மொமெண்டமே இல்லை. ஆல்மோஸ்ட் 40 balls ஃபேஸ் பண்ணிட்டாரு. 19 runs இருந்தாருன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் வெரி வெரி பேட் ஸ்கிராச் இன்னிங்ஸ். 49 of 50 வந்து நாட் ஸோ குட். பட் அவரோட பேட்லேருந்து இப்போ ரன்ஸ் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறப்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் பவுண்டரி ஸ்கோர் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஸ்ட்ரைக் ரொட்டேஷனாவது பண்ணலாம் இல்லையா? ஓவருக்கு ஒரு 6 ரன்னாவது வரலாம் இல்லையா? அது கூட வர மாட்டேங்குது. ஸோ லிட்டரலி
ஒன்லி 66 டாட் பால்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதாவது 11 ஓவர்ஸ்க்கு டாட் பால் மட்டுமே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி 9 ஓவர்ஸில் தான் வந்து அந்த 158 அப்படிங்கிற அந்த ஸ்கோர் வந்திருக்கு. பிச் ஆஸ் யூஷுவல் இருந்தது ஒரு 180 விக்கெட் தான். இது சிஎஸ்கே தான் பேடாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் டூபே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓவர் ஆனதுக்கப்புறமா 159 டிஃபென்ஸ் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணார். எதை வச்சு மீன் பண்ணாருன்னு தெரியல. ஃபேன்ஸ் வந்து ஜஸ்ட் காம் பண்ணுறதுக்காக சொன்னார்னு நினைக்கிறேன். ஏன்னா 159 நாட் அட் ஆல் இனஃப். சிஎஸ்கேன்னு வந்தாலே சாய் சுதர்ஷன் தம்பி போட்டு பொழப்பாரு. ஐபிஎல் 23 ஃபைனல்ஸ்லேயே வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து ஒரு செஞ்சுரி மிஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த சிஎஸ்கே ஜிடி மேட்ச்லையுமே வந்து சூப்பராக ஒரு 80 ரன் ஸ்கோர் பண்ணார். அவரோட அப்பா வேற வந்து மேட்ச் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தாருங்க ஸ்டேடியமில். அவர் ஒவ்வொரு 4க்கும் சரி ஒவ்வொரு 6க்கும் வந்து அப்படியே கடவுளை பார்த்து ப்ரே பண்ணிட்டு இருந்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ் அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிரேவ்ஸோட ஃபீல்டிங் எஃபர்ட் தான். பிகாஸ் சூப்பராக சாய் சுதர்ஷனோட ஒரு கேட்ச் எடுத்தாரு. பட் அதுக்கு முன்னாடி வந்து பவுண்டரி ரோப்பில் ஒரு அட்டகாசமான ஒரு எஃபர்ட் வந்து பண்ணியிருப்பாரு. பால் பவுண்டரி லைனை தாண்டி போயிருச்சு. அழகாக சூப்பராக ஒரு சேவ் பண்ணி பாலை பேக் ஹேண்டில் த்ரோ பண்ண பார்த்தாரு. த்ரோவும் பண்ணிட்டாரு உள்ள. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக கால் கீழே லேண்ட் ஆகினதுனால 6ஆக கன்சிடர் பண்ணாங்க. பட் எனக்கு அது பார்க்குறப்போ இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். வேற லெவலான எஃபர்ட். ஸோ பிரேவ்ஸோட பேட்டிங்கில் தான் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்காரு தவிர ஃபீல்டிங்கில் எந்த ஒரு குறையும் கிடையாது. நம்மளுக்கு எல்லைச்சாமி ஃபேஃப்ன்ற மாதிரி இப்போ இந்த சிங்கக்குட்டி பிரேவ்ஸ் இருக்காரு. அண்ட் அகிலேஷனை யூஸ் பண்ண விதமே கொஸ்டினபிளாக தான் இருந்துச்சு. ருத்தோட கேப்டன்சி ரொம்ப இன்கன்சிஸ்டண்டாக இருக்கு கேஸ். ஒரு மேட்ச்ல நல்லா பண்ணுறாரு, அடுத்த மேட்சே வந்து டிசப்பாயிண்டிங்காக இருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் பண்ண வச்சதுக்கு அப்புறமா ரன்ஸுக்கு போனார் தான். பட் T20 கிரிக்கெட்ல சுமன் கில்க்கு எதிராக நல்ல ஒரு ரெக்கார்டு வந்து அகிலேஷனுக்கு இருக்குன்றப்போ கண்டிப்பாக நீங்கள் பவுல் பண்ண வச்சிருக்கணும். சர்ஃப்ராஸ் கான் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயர் வந்து இம்பாக்ட் சபா கொண்டு வந்ததுனால டோட்டல் பவுலிங் அட்டாக்கே அஃபெக்ட் ஆச்சு. ஏன்னா ஓவர் 10 10th ஓவருக்கு அப்புறமா தான் வந்திருக்க வேண்டியது. ஆனால் அவர் வந்து பவர் பிளேல ஓவர் கொடுத்து அவர் வந்து அடி வாங்க வச்சிட்டாங்க. அண்ட் அன்ஷுல் கம்போஜ் பிரில்லியண்டாக இருந்தார். 3 ஓவர்ஸில் ஜஸ்ட் 16 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணாரு. முதல் 2 ஓவரில் 3 ரன் தான் போச்சு. எல்லாமே விக்கெட் டேக்கிங் பால் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப க்ளோஸாக போச்சு. ஸ்டம்ப்ஸ் கிட்டலாம் போச்சு. ஆனால் விக்கெட் மட்டும் தான் கிடைக்கல. நிறைய இன்சைட் எஜ்ல வேற வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக எதுவும் விக்கெட்டாக மாறல. ஜிடியோட டாப் 3 தான் ஹெவின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த டாப் 3 நம்மளால ரிமூவ் பண்ண முடியல. அதுதான் எங்கள் சோகமான விஷயம். இனி நடந்துச்சு. கோயிங் ஃபார்வர்ட் இப்போ என்ன எதிர்பார்க்கலாம்னு பார்த்தோன்னா 6 மேட்சஸில் 5 வின் பண்ணால் சிஎஸ்கே வேலை பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ண முடியும். அண்ட் தோனியோட ரிட்டர்ன் பற்றியுமே நிறைய பேர் கேட்டுட்டு வரீங்க இல்லையா, அது தோனி எப்போ ரிட்டர்ன் ஆவார்னு. அடிப்பட்ட இடத்துல திரும்ப படுன்ற மாதிரி தோனிக்கு திரும்ப அந்த காஃப் ஸ்ட்ரெயின் இன்ஜுரியிலே வந்து ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதாவது அந்த இன்ஜுரி வந்து ட்வீக் ஆகிருக்குன்னு சொல்ல வராங்க. ஃப்ளெமிங் தான் இந்த தோனியோட இன்ஜுரி பற்றி போஸ்ட் மேட்ச்ல அட்ரஸ் பண்ணியிருக்காரு. எனவே லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் May 20 சிஎஸ்கே செமி மேட்ச் அட் சேப்பாக்ல தோனி ரிட்டர்ன் ஆகிறாரான்னு பார்ப்போம். ஃபைனலி சிஎஸ்கே இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நியூஸ்க்கு வருவோமா. ஸோ சிஎஸ்கே ஆயுஷ் மாத்திரோட ரீப்ளேஸ்மெண்ட்டை இப்போ ஒரு பிளேயர் சைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒரு பிளேயர் ட்ரையல்ஸ்க்கு இன்வைட்டும் பண்ணியிருக்காங்க. மிட் சீசன் ட்ரையல்ஸில் இன்வைட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சீசன் சிஎஸ்கே மிட் சீசன் ட்ரையல்ஸ் அப்போ எப்படி குக் பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மிட் சீசன் ட்ரையல்ஸ் தான் உருவில் படையில் இன்வைட் பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி ஆயுஷ் வர்த்தக் அப்படிங்கிற பிளேயரை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. மும்பையை சேர்ந்த 21 year old ஆல்ரவுண்டர். ரொம்ப அண்டர் ரேட்டட்னு சொல்றாங்க. பெருசா லைம் லைட்லேயே வரல இப்போ வரைக்கும். நல்ல ப்ராப்பரான சீமர், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ரைட் ஹேண்ட் பேட்டர். இவர் டீமுக்குள்ள வந்துட்டாருன்னா இப்போ பெருசா கார்த்திக் சர்மாவோ இல்லை ராமகிருஷ்ணா கோஷ்க்கு வேலையே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் சீசன் அவங்க ரீட்டைன் ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இப்போ வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் இவர் முதல்ல சைன் பண்ணுறாங்கன்னா தெரியல. இப்போ தான் ட்ரையல்ஸ்க்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. 2023 கூச் பேரர் ட்ராஃபியில் மும்பையோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு. அண்ட் நிறைய இம்பார்ட்டன்டான ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு வந்ததுனால 2024 மும்பையோட ரஞ்சி ட்ராஃபி ஸ்குவாட்ல இவருக்கு ஒரு காலப்புமே கிடைச்சிருக்கு. ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பவர் ஹிட்டர் அட் நம்பர் 5 இருப்பார். அண்ட் நல்ல குவாலிட்டியான பவுலராக வேறு இருக்கிறதுனால கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல அடிஷனாக இவர் இருப்பார். நாவி மும்பை T20 லீக்ல அரௌண்ட் 264 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 191. ஸோ ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராக இருக்கிறதுனால கண்டிப்பாக சிஎஸ்கேவால் இவர் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நம்பர் 5ல. ஸோ டூபேயோட பிளேஸில் ஒரு மாற்று வீரரை இவரை ப்ளே பண்ண வைக்கலாம். டூபேவே லாஸ்ட் ஜிடி மேட்ச்ல பவுல் பண்ண வச்சாங்க. எப்படா சிஎஸ்கே கிட்ட கரெக்டான அந்த 5th பவுலிங் ஆப்ஷன் இல்லையோ அப்போ தான் டூபேவை ப்ளே பண்ண வைக்கிறாங்க. மற்றபடி டூபே வந்து சிஎஸ்கேட பவுலராக இருக்கிறது கிடையாது இல்லையா. அதனால இந்த ஆயுஷ் வர்த்தக சைன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருப்பார். பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த சிஎஸ்கேட பொட்டன்ஷியல் சைனிங் ஆயுஷ் வர்த்தக பற்றி மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் டு நோட்டீஸ் எம்ஐயோட ஜூனியர் டீமுக்காக இந்த ஆயுஷ் வர்த்தக வந்து ப்ரீவியஸாக ப்ளே பண்ணியிருக்காரு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி. சரி ஓகே, இது இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு தம்ஸ் கொடுத்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், ஷியர்ஸ், பாய்.